ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, வெறும் 11 முறை நீங்கள் விரும்பக்கூடிய நபரின் பேரை சொன்னாலே போதும், அவங்க எந்த தொலைவில் இருந்தாலும் சரி, அவங்க உங்களை உடனே தொடர்பு கொள்ளுவாங்க. உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க, சண்டை போட்டு ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க, நீங்கள் ரொம்ப பேசணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் அந்த நபர் உங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க எந்த ஒரு தொலைவில் இருந்தாலும் சரி, நீங்கள் வேணாம் அப்படின்னு அவ்வளோ விலகி போயிருந்தாலுமே அதே பர்சன் உங்ககிட்ட பேசுவாங்க. ஏன்னா உங்களுடைய நினைவுகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்ககிட்ட பேசாமல் அவங்களால இருக்கவே முடியாது. இந்த லெவலுக்கு அவங்கள கொண்டு வரும். அவங்களே உங்களை தேடி பேசுவாங்க. நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேல வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும்னா, காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். இந்த நேரத்தை தவிர்த்து வேறு எந்த நேரத்துலையுமே இந்த மெத்தடை நீங்கள் செய்யவே கூடாது. விடிய காலையில் நீங்கள் 3 மணிலேருந்து 5 மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்கு உள்ளாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். இந்த மெத்தடை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மஞ்சள் தேவைப்படும், அப்படி இல்லைன்னா குங்குமம் தேவைப்படும். இதில் ஏதாச்சும் ஒரு பொருள் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். யார் உங்ககிட்ட பேசணும், ரொம்ப அன்பாக உங்ககிட்ட நடந்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த நபர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரே நேரத்தில் 2-3 நபர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏதாச்சும் ஒரு நபருக்காக மட்டுமே முதல்ல நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ ஒன் சைடு லவ்வில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்காகவும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த நபர் வேறு யாரையுமே விரும்பக்கூடாது, அவங்க சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா தான் இந்த மெத்தடு உங்களுக்கு வேலை செய்யும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். பிரேக்கப் லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். பெற்றோர் குழந்தைகளுக்காக, குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீங்கள் ஒன்றும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்லா பேசிகிட்டு இருந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட சடனாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக பயன்படுத்தலாம். நண்பர்களுக்காக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு வேண்டுனாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நபருடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள். அந்த ஃபோட்டோ மொபைலில் இருந்தால் கூட ஓகே தான். அவங்களுடைய புருவ மத்திய முதல்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களுடைய புருவ மத்திய ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒத்து பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த மெத்தடை செய்ய நீங்கள் ஆரம்பிக்கணும். காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டே இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா யாராச்சும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா தனியாக இருக்கக்கூடிய ஒரு ரூமை சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே போய் உட்காந்துட்டு நீங்கள் இப்போ வீடியோ இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி கையில், அதாவது உங்களுடைய 2 கைகள்லையுமே பார்த்தீங்கன்னா ஜின் முத்திரை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த 2 விரல்களுடைய நுனி டச் ஆகிருக்கணும். வீடியோ ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஜின் முத்திரை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த ஜின் முத்திரை பயன்படுத்துகிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் அல்லது குங்குமம் அதை இந்த 2 விரல்களாலையுமே நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு தான் இந்த ஜின் முத்திரை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் திருநீர் எடுத்து வைக்கிறப்போ எப்படி உங்கள் கையில் எடுத்து நீங்கள் நெத்தியில் போடுவீங்களோ அதே மாதிரி தான் 2 கைகள்லையுமே நீங்கள் இந்த ஜின் முத்திரை அந்த விரல்கள் நுனி எந்த இடத்துல டச் ஆகுதோ அந்த இடத்துல அந்த மஞ்சள் குங்குமம் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஏதாச்சும் விரிப்பு போட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் சம்பளக்கால் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உங்கள் 2 கைகளையுமே இந்த ஜின் முத்திரையை வச்சுட்டு நீங்கள் நேரே நிமிர்ந்து உட்காரணும். உட்காந்துட்டு அவங்களுடைய பேரை நீங்கள் சொல்லணும். வெறும் 11 வாட்டி சொன்னால் போதும். நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேரை நீங்கள் மென்மையாக, அழகாக, அன்போடு, காதலோடு நீங்கள் அவங்களுடைய பேரை நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடை எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 11 நாட்கள் இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். வெறும் 11 முறை மட்டும் அவங்க பேரை சொன்னால் போதும். ஒரு நாளைக்கு 11 முறை அவங்க பேரை சொல்லி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சள் அல்லது குங்குமம் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வலது கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சள் அல்லது குங்குமத்தை நீங்கள் உங்களுடைய இடது உள்ளங்கையில், அதாவது இடது உள்ளங்கை நடுவில் நீங்கள் இந்த மஞ்சள் குங்குமத்தை நல்லா அழுத்தி வைங்க. அதே மாதிரி இடது கையில் இருக்கக்கூடிய மஞ்சள் அல்லது குங்குமம் எடுத்து வச்சுருப்பீங்க, அதை உங்களுடைய வலது உள்ளங்கையில் சென்டரில் நீங்கள் அழுத்தி வைங்க. பொட்டு மாதிரி வச்சுருங்க. இப்போ 2 கைகள்லையுமே பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் நீங்கள் எடுத்த குங்குமமோ அல்லது மஞ்சளோ இருக்கும். அவ்வளோதான் மெத்தடு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கைகளை 3 வாட்டி நீங்கள் தட்டணும்.
3 வாட்டி தட்டிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கிடுங்க. இதே மாதிரி தான் நீங்கள் 11 நாட்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். யாருக்காக இந்த மெத்தடை செஞ்சீங்களோ அந்த நபர் வந்து 11 நாட்களுக்குள்ளாடியே உங்களை தேடி வருவாங்க, தேடி வந்து பேசுவாங்க. அவங்க எப்பேற்பட்ட தொலைவில் இருந்தாலுமே சரி, உங்களுடைய ஞாபகங்கள் அவங்களுக்கு அதிகமாகும். அவங்களே தேடி தேடி வந்து உங்ககிட்ட பேசவும் ஆரம்பிப்பாங்க. ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க. தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க. ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.